ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி உங்கள் ஃபேவரட் சீரியலா? அப்போ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாக்கியலட்சுமி இனி வரும் எபிசோடில் ஒரு வழியாக நம்ம ஈஸ்வரி பாட்டியை நீதிமன்றத்தில் வச்சு எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க. அப்போ பாக்கியா சொல்கிறாங்க, சத்தியமாக இந்த வேலையை எங்கள் அத்தை பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு கோபியை விசாரிக்கிறாங்க. என் லைஃபுக்காக தான் எங்கள் அம்மா குழந்தைய அழிக்க சொன்னாங்க. ஆனால் எங்கள் அம்மா கண்டிப்பாக அதை செஞ்சுருக்க மாட்டாங்க. ஆனால் நான் இந்த சம்பவம் நடந்தப்போ வீட்டில் இல்லைங்கிற மாதிரி கோபி சொல்கிறாங்க. ஆனால் நீதிமன்றத்தில் எல்லாமே நம்ம ஈஸ்வரி பாட்டிக்கு எதிராக அமையுது. அதனால் அவங்கள ஜெயிலில் அடைச்சிட்றாங்க. ரொம்பவே ஈஸ்வரி பாட்டி அழுகிறாங்க. நம்ம பாக்கியா சமாதானம் பேசுகிறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ராதிகாவையும் அவங்க அம்மா கமலாவையும் நம்ம பாக்கியா பார்க்குறாங்க. பார்க்கும்போது சொல்லுவாங்க, நீங்கள் நான் ஓரளவுக்கு நல்லவங்கன்னு தெரியும், ஆனால் இந்தளவுக்கு பழி வாங்குற எண்ணம் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. எப்படி அத்தை அவங்க பையன் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாரு. அவங்க ஒய்ஃபோட கருவை எப்படி அவங்க அழிப்பாங்க? அவங்க குழந்தை வேண்டான்னு தான் சொன்னாங்க. அது அவங்க குடும்ப சூழ்நிலையை மனசில் வச்சுட்டு தான். ஆனால் அவங்க போய் தள்ளி விட்டாங்கன்னு இவ்வளோ அப்பட்டமாக போய் சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி ராதிகாவை நல்லா பிடிச்சி நம்ம பாக்கியா திட்டி விடுறாங்க. இனி என்ன நடக்கும்னு இன்னும் ஒரு எபிசோட்